ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள். ஸோ இது 26 ஜனவரியோட வீடியோ. நான் வந்து இப்படி தான் வீட்டில் இருந்தால் ஏதாட்டி சில்லற வேலை பார்ப்பேன். எல்லாம் யூஸ்ஃபுல்லான வேலை. இந்த ரோஸ் வந்து இங்கே பூஜையில் கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ தலையில் வைக்க மாட்டேன் ரோஸு. அதனால தான் நான் அந்த ரோஸ் வந்து பெட்டல்ஸை எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சுட்டேன். ஓவனில் வந்து தண்ணியில் நல்லா கொதித்து வரட்டோன்னுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அதோட ஸ்டெம்ஸு கீழே அடியில் வெட்டி அதை வந்து நட்டு வச்சுட்டேன். பார்க்கலாம் அதில் எப்படி வருதுன்னுட்டு. ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். அப்புறம் தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு, தோசை இட்லிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டுன்னு அதுக்காக மாவு அரைக்கிறதுக்கு அரிசி நனைய போட்டேன். இது வந்து இட்லி அரிசியை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால தான் 1.5 கப்பு இட்லி அரிசியும் 1.5 கப் சம்பா அரிசி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 1 கப்பு உளுந்து. இந்த மெஷர்மெண்ட் தான் போடுவேன். எக்ஸாக்ட்லி 2 ஸ்பூன் வந்து 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போடுவேன். இது போட்டதில் இது வந்து நல்லா எப்படி நல்லா அது என்ன சொல்லுவோம், நனைய போட்டால் நல்லா பொம்மிட்டு வரும். அதுக்கு பிறகு அதை வந்து நல்லா கழுவி இப்போவுமே நனைய போடும்போதே கழுவிடுவேன். ஆனால் திருப்பி இன்னொருக்கா வந்து நான் கழுவிட்டு அதுக்கு பிறகு அதை பேட்சஸில் அரைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். இது வந்து ஒரு மத்தியானம் 12 மணி இருக்கும் நான் நனைய போட்டேன். அரைக்கும்போது சாயந்தரம் 6 மணி இருக்கும். இதில் என்ன ஆகும்னா, இது வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும். தோசை நல்லா கல் மாதிரிலாம் இருக்காது, சூப்பராக வரும். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். நான் கிரைண்டர்லாம் வாங்க மாட்டேன். எனக்கு கிரைண்டர் அவ்வளோ பிடிக்கும் செய்யாது. ஏன்னா கிரைண்டரில் அவ்வளோ நேரம் அரைச்சிட்டு கிடக்கிறதும் பார்த்தா எனக்கு வெறுப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் இந்த மிக்சியில் பண்ணுவேன். அது கூட மாவும் சூடாகாது. எப்படி தெரியுமா, நான் இந்த பாருங்கள் 1 நிமிஷம் அரைப்பேன் மாவை. அது வந்து 4 குத்து போடுவேன். இந்த ஜார் வந்து பெரிய ஜார். 4 குத்து அரிசி கையால் அரிசி உளுந்து எல்லாம் நானே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அது 4 குத்து போடுவேன். 1 நிமிஷம் அரைப்பேன், ஸ்டாப் பண்ணுவேன். திருப்பி 2 ஐஸ் க்யூப்ஸ் போடுவேன். திருப்பி அதை 1 நிமிஷம் அரைப்பேன். ஸோ இது வந்து மாவு சூடாகாமல் நல்லா அழகாக வரும் பாருங்கள். இதே மாதிரி 4 பேட்சஸில் போட்டு எல்லாம் முடிச்சுட்டேன். அதுக்கு பிறகு மிக்சி ஜாரை வந்து கொஞ்சம் ஒட்டி இருக்கிற மாவை வந்து மிக்சி ஜாரில் கழுவி அதுவும் இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா வச்சுட்டேன். உப்பு அதுக்கப்புறம் எப்படின்னா 2 ஸ்பூன் தான் உப்பு போட்டேன். உப்பு எப்போவுமே கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா சட்னியில் உப்பு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ ஒருவேளை இதில் உப்பு ஜாஸ்தி ஆகிட்டுன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வராது. ஆனால் உப்பு 2 ஸ்பூன் வரைக்கும் போட்டால் இது நல்லா புளிச்சு மாவு நல்லா பொங்கி வரும். அதுக்கு பிறகு இதை வந்து கை வச்சு தான் நான் கலக்கி வச்சுட்டேன். இது கை வச்சு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கை வச்சு கலக்குனா இது நல்லா புளிச்சு வரும், நல்லா ஃபர்மெண்ட் நல்லா ஆகும்னுட்டு. அதனால தான் அதே மாதிரி செஞ்சு இது வச்சுட்டேன். இது ஒரு வேலை முடிச்சிட்டோமா? சரி, அப்போ ராத்திரி டின்னருக்கு இனிமேல் சாண்ட்விச் மாதிரி ஏதாட்டி பண்ணாமல் சிம்பிளாக மத்தியானம் சிம்பிளாக பண்ணிட்டேன். இப்போ ராத்திரியும் அதே மாதிரி சிம்பிளாக பண்ணக்கூடாதுன்னுட்டு சப்பாத்தியும் மஷ்ரூம் இருந்தது. மஷ்ரூம் கூட்டு வச்சு சப்பாத்தி பண்ணிவிட்டேன். மஷ்ரூம் பாருங்கள், நல்ல மஷ்ரூமாக இருந்து நல்லா கம்மி விலையில் தான் கிடச்சிச்சு அமேசான்லேருந்து. ஸோ அது வாங்கிட்டு நல்லா கழுவி அதை நல்லா சைடில் வச்சுட்டேன் அந்த கொலாட்ரில். இது ரொம்ப ஈஸி ரெசிபி. நீங்கள் கூட இது யார் வேணாலும் செய்யலாம். ஒன்றும் இல்லை, எண்ணெய் சூடு பண்ணுங்கள், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ உறுப்பு வேணும் அப்படி, வேறு வெள்ளைக்கூடு வந்து நான் எப்போவுமே ஒரு 10 பல்லு போடுவேன். எனக்கு வெள்ளைக்கூடுனா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கலாம். இது 3 நல்லா புதுசாக நறுக்கி சாப்பரில் இருந்தால் சாப்பரில் நறுக்கி இதை வந்து எண்ணெயில் வதக்கிடுங்க. அது வதக்கிறதுக்குள்ளே நீங்கள் இந்த மஷ்ரூம்ஸை உங்களுக்கு எப்படி ரொம்ப குட்டி குட்டி வேணும்னா குட்டி குட்டியாக இது பண்ணால் நான் ஒரு மஷ்ரூமை 2 துண்டு பண்ணி தான் இதில் போட்டு வசுக்கணும் பாரு. நான் கொஞ்சோண்டு உப்பு ரொம்ப கம்மியாக தான் போடணும். உப்பு போட்டு அதை வசுக்கி அது வேவுறதுக்குள்ளே கிச்சன் மேலேயும் கீழேமா ரொம்ப ஆகிட்டு. ஏன்னா பாத்திரம் எல்லாம் எடுத்து பண்ணதில் ரொம்ப பாத்திரம் சேர்ந்துட்டு அதுக்குனால தான் ஒன்று பாத்திரம் வலிக்கி வச்சுட்டேன். ஏன்னா மஷ்ரூம்ஸ் அங்கே குக் ஆகிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் பாத்திரம்லாம் நிறையா கிடைக்கும் போது எனக்கு வந்து அந்த சிங்கில் பாத்திரம் கிடைக்கும் போதே ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும். அதனால தான் சரி பரவாயில்லன்னுட்டு எல்லாம் பாத்திரத்தை வலிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு எல்லாம் ப்ரிப்ரேஷனும் பண்ணிட்டேன். அதுக்கு ரொட்டி சப்பாத்திக்காக மாவும் பஞ்சு வச்சுட்டேன். அதுக்கு பிறகு மஷ்ரூம்ஸும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் டன் ஆகிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன்னா குளிச்சுட்டு வீட்டில் விளக்கு பொறுத்து வச்சுட்டு கோயிலுக்கு போயிடுவேன். நான் நார்மலாக எல்லா நாள் கோயிலுக்கு போவேன். சாட்டர்டே சண்டே என்ன ஆகும் தெரியுமா, நான் ரெகுலர் கோயிலுக்கு போகாமல் என் வீட்டு பக்கம் வேறு நிறைய கோயில் இருக்குது. ஸோ ஒன்றுன்னா கோயிலுக்கு போயிட்டு வருவேன். ஸோ இப்படி தான் எல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நான் சப்பாத்தி பண்ணி நான் டின்னர் முடிச்சுட்டேன். ஏன்னா நேரத்துலேயே டின்னர் சாப்பிட்ருவேன். ஒரு 8 மணி மேக்ஸ் 8:30 அவ்வளோதான். டின்னர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இப்போ என்னோடய ருட்டீன் இருந்தது லீவ் நாள். அதுக்கு பிறகு இந்த பாருங்கள் சப்பாத்தியும் நான் சப்பாத்தி மேக்கரில் வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு நான் இதில் தவாவில் வந்து இதை இது பண்ணி சுட்டுட்டு எடுக்கேன். நான் உங்கள்கிட்ட எல்லா வீடியோவில் சொல்வேன். நான் எப்படி செய்வேன்னா சப்பாத்தி வந்து எப்படின்னா இந்த ரொட்டி மேக்கர்
மேக்கரில் வந்து தான் நான் சப்பாத்தியை இப்படி அமுத்துவேன். அமுத்தும் போது எப்படின்னா இந்த மாவை வந்து ரொம்ப கட்டியாக பண்ணியக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான். தண்ணி எவ்வளோ தண்ணினா நம்ம மாவு தொடும்போது நம்ம மாவு நம்ம கையில் ஒட்டணும், அதனால தான் அவ்வளோ தண்ணியாக இருக்கணும். ஸோ நீங்கள் அதுக்காக என்ன செய்யணும்னா மாவு நல்லா பெஞ்சிருங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கிடுங்க. அதுக்கு பிறகு இதை வந்து இந்த ரொட்டி மேக்கரில் நமுத்திட்டு ஒன்று ஒன்றா ஒரு பிளேட்ஸில் நீங்கள் அடுக்கி வைக்கலாம். அது ஒட்டாது, ஏன்னா அதில் கொஞ்சம் ஹீட் இருக்கிறதுனால ஒட்டாது. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இதை தவாவில் வச்சு சுட்டு சுட்டு எடுத்துருங்க. ஒரு 8 ரொட்டி தான் பண்ணேன் ராத்திரி டின்னருக்கு, அவ்வளோ போதும்னுட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணி நல்லா டின்னர் நல்லபடியாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த ரோஸ் வாட்டரை க்யூப்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து இப்போ டெய்லி நான் காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னால் இதை அப்ளை பண்ணுவேன். ஸோ இப்படி தான் என் நாள் போச்சு. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். பாய்.